வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில பேருக்கு வந்து கலைமாமணி விருதுகள வந்து வழங்கப் போறாங்க. தமிழக அரசாங்கம் சார்புல. யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், சாய் பல்லவி அவர்கள், விக்ரம் பிரபு, மணிகண்டன், ஜார்ஜ் மரின், அ அனிருத் அவர்கள் இந்த மாரி நெறைய பேருக்கு வந்து கலைமாமணி விருதுகள வழங்கப் போறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 90 பேருக்கு கலைமாமணி விருதுகள வழங்கப் போறாங்க. 2021, 22, 23 இந்த 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் விருதுகள் வழங்கக்கூடிய விழா நடக்கப் போகுது. கிட்டத்தட்ட 90 பேருக்கு இந்த விருதுகள வழங்கப் போறாங்க. சரியா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கலைமாமணி விருதுகள யாரு வழங்குறாங்க? தமிழக அரசாங்கம் வழங்குறாங்க தெரியும். தமிழக அரசாங்கத்துல யார் வழங்குறாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் என்ன பண்றாங்க, நமக்கு இந்த கலைமாமணி விருதுகள வந்து வழங்கப் போறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படிங்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1955ல தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எப்ப? 1955ல. அதன் பிறகு 1973ல தான் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க தான் இந்த கலைமாமணி விருதுகள வழங்கப் போறாங்க. ஸோ இந்த சினிமா துறை, லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் இதுல எல்லாம் சிறப்புற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த விருது வழங்குவாங்க. சரியா? ஸோ அந்த வகையில இந்த வருஷம் கலைமாமணி விருதுகள் அதாவது இந்த 3 வருஷத்துக்கு குமுலேட்டிவா சேர்த்து இவ்வளவு பேருக்கு வழங்கப் போறாங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா செய்திகள்ல நமக்கு இந்தியாவோட ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட் கன்டென்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ WHO படி பார்க்கிறப்ப, ஆவரேஜா ஒரு நாளைக்கு நம்ப 5லிருந்து 6 கிராம் அளவுக்கு சால்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனா இந்தியன்ஸோட டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 8லிருந்து 11 கிராம் அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துக்கிறோம். அது சின்ன வயசு பசங்கள்ல இருந்து சரி, யங் எல்டர் பீப்பிள், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்குமே சரி, எல்லாருமே 8லிருந்து 11 கிராம் அளவுக்கு நம்ம சால்ட் கன்டென்ட்ட வந்து எடுத்துக்கிறோம். நம்மளோட ஃபுட்ல சால்ட் கன்டென்ட் அதிகமாகறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது வருது. ஹைப்பர் டென்ஷன் மட்டும் இல்லாம, நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது வருது. இந்த ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட இம்பாக்ட் அதிகமாகுது. அதே மாரி ஒபிசிட்டி இந்த மாரியான விஷயங்களும் அதிகமாகுது. இதற்கு முக்கியமான காரணம் நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள். நம்ம வீட்ல சாப்பிடக்கூடிய ஊறுகாய், அ அ அப்பளங்கள், அது மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரியான விஷயங்கள், நம்ப ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடக்கூடிய லேஸ், குர்குரே இந்த மாரி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, சால்ட் கன்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒருத்தர் அதிகமா சால்ட் எடுத்து பழகிட்டாருன்னா, அவரு அத விட நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுறப்ப இன்னும் கொஞ்சம் சால்ட் அதிகமா எடுத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா, அந்த டேஸ்ட் பட் அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிரும். ஓகேவா? அப்ப நம்ப சால்ட் ரிடக்ஷன் வந்து இம்மீடியட்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? நம்ப எடுத்துக்கக்கூடிய சால்ட்ல சோடியம் கன்டென்ட் இருக்கு. அந்த சோடியம் கன்டென்ட் அதிகமா இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன அந்த ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இது வெவ்வேறு இம்பாக்ட்டோட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒபிசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இந்த மாரி எல்லாத்தோடையும் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சால்ட் அதிகமா எடுத்துக்கிறப்ப நமக்கு கண்டிப்பா நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வருதுங்கிறது நமக்கு புரியுது. அப்ப சால்ட்ட கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஜஷன் என்ன குடுக்குறாங்கன்னா, சோடியம் பேஸ்டு சால்ட்ட யூஸ் பண்றத காட்டிலும் பொட்டாசியம் பேஸ்டு சால்ட்ட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சில தரப்பினர் வந்து அத ஒரு சஜஷனா குடுக்குறாங்க. பொட்டாசியம் பேஸ்டு சால்ட்ட பயன்படுத்தலாம். ஓகே தான். இருந்தாலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பொட்டாசியம் பேஸ்டு சால்ட்ட பயன்படுத்துறப்ப இந்த கிட்னி டிசீசஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்ப அத நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பொட்டாசியம் பேஸ்டு சால்ட்ட இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. லாஸ்ட்டா இந்தியாவோட ஒரு திட்டம் இருக்கு. நேஷனல் மல்டி செக்டோரல் ஆக்ஷன் பிளான் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் என்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சால்ட் கன்டென்ட்ட கம்மியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட்டாவ தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? நேஷனல் மல்டி செக்டோரல் ஆக்ஷன் பிளான் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் என்சிடி அப்படிங்கிறது 2017ல இருந்து 22 வரைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருந்த ஒரு ஆர்டிக்கிள். சரியா? ஜஸ்ட் பேசிக்கா இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாரி இதுல
நிறைய சஜஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து ஹை HFSS அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை இன் ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்னா ஃபேட், எஸ்னா சால்ட், அப்புறம் சுகர். சரியா? ஹை இன் ஃபேட், சால்ட் அண்ட் சுகர். இதுல வந்து ஆயில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு நம்ம கேம்பெயின் வச்சிருக்கோம். சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு நம்ம கேம்பெயின் வச்சிருக்கோம். ஆனா சால்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு கேம்பெயின் இன்னும் நம்ம பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு சோடியம் பேஸ்டு சால்ட்டுக்கு பதிலா பொட்டாசியம் பேஸ்டு சால்ட்ட டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா 3வது சஜஷனா என்ன குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இருக்காங்க இல்லையா? பேபீஸ்க்கு கூட நம்ப சால்ட் கம்மியா குடுத்து பழக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது 4வது சஜஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சஜஷன். இந்தியாவுல குழந்தைகளுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அம்மா உணவகங்கள் இந்த மாதிரியான இடங்கள் சரி, அங்கன்வாடி சென்டர்ஸும் சரி, அரசாங்கமே உணவ சமைச்சு குடுக்குது. இல்லையா? அப்ப அரசாங்கமே சமைச்சு குடுக்கக்கூடிய இந்த மாதிரியான உணவுகள்ல என்ன பண்ணணும்னா, நம்ம சால்ட் கன்டென்ட்ட கம்மி பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் சால்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கோ, அந்தந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல ஃப்ரண்ட் ஆஃப் பாக்கெட் லேபிளிங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான டெர்ம். நீங்க மெயின்ஸ் எழுதுறப்ப இந்த ஒபிசிட்டி ரிலேட்டடா டெர்ம் வந்துச்சு, கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் ஆஃப் பாக்கெட் லேபிளிங்க வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஃப்ரண்ட் ஆஃப் பாக்கெட் லேபிளிங்னா என்னன்னா, நமக்கு சிகரெட் அட்டைகள்ல பார்த்தீங்கன்னா, அ ஃப்ரண்ட்லயே வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க சிகரெட் இது பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் பாக்கெட் லேபிளிங்க வந்து பண்ணணும். என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு இந்த ஃபுட்ட சாப்பிடுறப்ப அப்படின்னு சொல்லி அத லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சரியா? லாஸ்ட்டா கம்யூனிட்டி லெவல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தேவ. ஃபேமிலிலயே நம்ம பார்த்தோம்னா சாப்பிடுறப்ப நம்ம டைனிங் டேபிள்ல அந்த சால்ட்ட வந்து பக்கத்திலேயே வச்சிருப்போம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ்ல போனீங்கன்னா, நமக்கு சால்ட் ஷேக்கர வந்து பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் பண்ணி காட்டலாம். சால்ட் ஓவர்லோட், ஒபிசிட்டி கம்மி பண்றதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாரியான விஷயங்கள நம்ம பண்ண முடியும். சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவுல மெடிக்கல் சீட்ட வந்து அதிகப்படுத்த போறாங்க. அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது நமக்கு கேபினெட்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ யுஜில எவ்வளோ சீட்ட இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5023 யுஜி சீட்ட இன்கிரீஸ் பண்ண போறாங்க. பிஜிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5000 பிஜி மெடிக்கல் சீட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க. அ இந்த நடைமுறை வந்து 2028-29 ஃபினான்ஷியல் இயர்ல நடைமுறைப்படுத்தப்படும். இந்த இன்கிரீஸ் அப்படிங்கிறது 2028-29ல நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நமக்கு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, WHO என்ன சொல்றாங்கன்னா, 10,000 பாப்புலேஷனுக்கு 10 டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்தியாவுல 10,000 பாப்புலேஷனுக்கு 8 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 10,000 டாக்டர்ஸ் 10,000 பாப்புலேஷனுக்கு 19 டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ரேஷியோலாம் இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் இந்த மெடிக்கல் சீட் எல்லாம் இன்கிரீஸ் பண்ண போறாங்க. அதே மாரி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸோட கவுண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவுமே இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. 2003ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2006ல இந்த திட்டத்த வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மருத்துவம் அப்படின்னு பார்க்கிறப்ப பிரைமரி, செகண்டரி, அப்புறம் டெர்ஷியரி கேர் அப்படின்னு சொல்லி இருக்கு. பிரைமரினா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம். அப்புறமா தான் நமக்கு இந்த செகண்டரி, டெர்ஷியரி எல்லாம் வரும். இந்த டெர்ஷியரிங்கிறது மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய மைய மருத்துவமனைகள், இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள். இந்த மாதிரி டெர்ஷியரி கேர அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2006ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டத்துக்கு கீழ ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனைகள அதிகப்படுத்துறது. அதற்கு கீழ இந்தியால இப்ப எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் குடுத்திருக்காங்க. அத நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.